வணக்க நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு நண்பர் கன்னியாகுமரியிலேருந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். என்னென்னா, அவங்க பாட்டியும் தாத்தாவும் கன்னியாகுமரி பிரான்ச்சுக்கு போயிருந்துருக்காங்க. அங்கே தான் பென்ஷன் வாங்குறாங்களான்ட்டு அங்கே போயிருந்தாங்க. அங்கே கேஎஃப்சி நாம்ஸ் அப்டேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க பாட்டியை ரேகை வைக்க சொல்லியிருக்காங்க. அவங்க பாட்டிக்கு 85 வயசு. ரேகை வைக்க சொல்லியிருக்காங்க. ரேகை அது ரீட் பண்ணவே இல்லை. அந்த மிஷின் எவ்வளோ பார்த்துருக்காங்க. 5 விரலும் பார்த்தாச்சு, தொடச்சி பார்த்தாச்சு, கழுவி பார்த்தாச்சு, எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு. அந்த ரேகை அதை ரீட் பண்ணல. அந்த மிஷின் ரீட் பண்ணல. ரேகை வச்சாதான் சார் நாங்கள் ப்ரொசீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்கில் சொல்லியிருக்காங்க. இவர் ரொம்ப வருத்தப்பட்டு எனக்கு இந்த மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சார் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் நிறைய இன்ஸ்டியூஷனில் புது மிஷின் வச்சுருக்காங்க சார், அவங்களதெல்லாம் ரீட் ஆகுது சார், உங்கள் மிஷின் மட்டும் ஏன் சார் ரீட் ஆக மாட்டேங்குது, பழைய மிஷின் வச்சுருக்காங்க சார், இது புதுசு பண்ண சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அவர் தமாஸுக்கு சொன்னாரோ இல்லை வெறுப்பில் சொன்னாரோ தெரியல. ஆனாலும் அது ஒரு கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு ஐடியா தான். ஏன்னா சப்போஸ் இப்போ லேட்டஸ்ட் மிஷினில் கொஞ்சம் ரேகை அழிஞ்சிருந்தால் கூட ரீட் பண்ணுற மாதிரி வசதி இருக்குதோ என்னவோ, எனக்கு தெரியல. அப்படி இருக்குதோ என்னவோ. சப்போஸ் அது மாதிரி இருந்தால், சரியாக ரேகை இல்லைன்னா கூட ரீட் பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல்லான மிஷினுங்க இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மிஷின் வாங்கிறது ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. பேங்க்கில் அந்த மிஷினை வாங்கி வச்சுட்டாங்கன்னா அது ரீட் பண்ணிடுவோம் அந்த ரேகையை கூட. அப்படி ஒரு மிஷின் இருந்தால். அப்படி இல்லைனாக்கா இன்னொரு ஐடியா பண்ணலாம். இன்னொன்று என்னன்னாக்கா, ரேகை தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை, வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணியும் நம்ம கேஒய்சி நாம்ஸ் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு வழிமுறையை இவங்க புதுசாக வகுக்கணும். ஒரு வழிமுறையை கொண்டு வரணும். நான் இதை பற்றி அந்த நண்பருக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னால் இங்கே இருக்க சேலத்தில் இருக்கிற ஜோனல் ஆஃபீஸ், இந்தியன் பேங்க் ஜோனல் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி, அங்கே என்னுடைய நண்பர்கள் இருக்காங்க, அதிகாரிகள், அவர்களுக்கு ஃபோன் பண்ணி விளக்கம் கேட்டேன். நான், சார் இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, இதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்ட்டு கேட்டேன். அங்கே இருக்க நண்பர் சொன்ன என்னதுன்னா, இது மாதிரி நிறைய பிரச்சனை வருது சார், இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு எங்களுக்கும் தெரியல. ஏன்னா இப்போ கண்டிப்பாக ரேகை வைக்கணும்னு சொல்கிறாங்க. முன்னே ஓடிபி கூட வைக்கலாம். ஓடிபி இருந்தால் கூட நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ ஓடிபி ஒன்றும் பண்ண முடியாது, ரேகை கண்டிப்பாக வேணும், கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் எங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியலை சார் அப்படின்ட்டு அவர் சொன்னார். சார் நீங்கள் சொல்கிறது ரைட்டு தான், ரேகை வைக்கணுன்றது எனக்கும் தெரியும் தான், ரைட்டு. ஆனால் ரேகை அழிஞ்சவங்களுக்கு, கை ரேகை அழிஞ்சவங்களுக்கு, வயசானவங்களுக்கு என்ன பண்ணுறது சார், அதுக்கும் ஒரு வழி சொல்லுங்கள் சார் அப்படின்னு. அந்த நண்பர் என்ன பண்ணார், சார் இது எனக்கும் தெரியல, நான் மேலே கேட்டு ரெஃபரன்ஸ் கேட்டு நானும் உங்களுக்கு சொல்கிறேன் சார், விளக்கம் கேட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன், அது ஒன்றும் கொஞ்சம் பொறுத்துங்க சார் அப்படின்ட்டு சொன்னார். இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச சில வழிமுறைகளே சொல்லணும் இல்லையா. அந்த நண்பர் சொன்ன மாதிரி ஒரு வேளை புதுசாக வந்திருக்கிற மிஷின்கள்லாம் கை ரேகை அழிஞ்சிருந்தால் கூட அது ரேகை ரீட் பண்ணுற அளவுக்கு திறமை உள்ள மிஷினாக இருந்துச்சுன்னா அந்த மிஷினை அப்டேட் பண்ணிக்கலாம். அந்த மிஷினை இவங்க அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா, அது ஒவ்வொரு பிரான்ச்லையும் அப்டேட் பண்ணாங்கன்னா ஈஸியாக இருக்கும். கை ரேகை அழிஞ்சால் கூட சென்ட்டாக அவங்க அந்த ரேகையை எடுத்து அவங்க கேஒய்சியை அப்டேட் பண்ணிக்குவாங்க. ஸோ அது மாதிரி வெறும் மிஷின் இல்லை, கைரேகை அழிஞ்சால் கூட கண்டுபிடிக்கிற மாதிரி எதுவும் மிஷின் இல்லை அப்படின்னா இவங்க வேறு ஒன்று பண்ணலாம். கைரேகை அழிஞ்சால் கூட கண்டுபிடிக்கிற மாதிரி மிஷின், ரீட் பண்ணுற மாதிரி மிஷின் எதுவும் இதுவரையிலும் வரல, அதனால் அப்படி ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னா இன்னொரு வழி பண்ணலாம். என்னென்னா, பழைய மாதிரியே ஓடிபி வச்சு இவங்க கேஒய்சி நாம்ஸை அப்டேட் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு வழி பண்ணலாம். அப்படி இல்லையா, வேறு ஏதாச்சும் வழி நீங்கள் உங்கள்கிட்ட இருந்தால் அதை நீங்கள் பப்ளிக்கு சொல்லலாம். பப்ளிக் சொன்னால் தானுங்களே தெரியும், இது மாதிரி வழி இருக்குது, உங்கள் ரேகை ரீட் பண்ணலன்னா
இது மாதிரி வேறு வழி இருக்குது, நீங்கள் அதில் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் பப்ளிக்கு சொல்லணும். உங்கள் ஸ்டாஃபுங்கிட்டையும் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு ஸ்டாஃபுங்களுக்கு அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அப்படின்னா தான் அவங்க ரேகையில் ரேகை அவங்க ரீட் பண்ண அந்த மிஷின் ரீட் பண்ண முடியலன்னா டக்குன்னு வேறு அந்த அடுத்த வழிமுறையை அவங்க பார்ப்பாங்க. சமீபத்தில் ஒரு 2 நாள் முன்னே கூட கஸ்டமர் மீட்டிங் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இந்தியன் பேங்க்கில். அங்கே காசா எஸ்பி அக்கௌண்டெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்கள், புதுசாக வழி சொல்லுங்கன்ட்டு ரிட்டையர்ட் ஸ்டாஃபையும் கஸ்டமரையும் கேட்டிருந்தாங்க. இது கூட ஒரு விதத்தில் புது வழி தாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம ஈஸியாக கஸ்டமருக்கு ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணோம்னா கஸ்டமர் கஷ்டப்படக்கூடாது. வந்தாங்கன்னா அவங்க வேலையை முடிச்சுட்டு போகிற மாதிரி ஈஸியாக ஒரு வழி பண்ணி கொடுத்தோம்னா அந்த கஸ்டமர் இங்கே எப்பயுமே இருப்பாங்க. நம்ம அப்படி பண்ணாமல் கஸ்டமரை கஷ்டப்படுத்திட்டு இருந்தோம்னா அவங்க அங்கே விட்டு போக தான் பார்ப்பாங்க. புது கஸ்டமரும் இங்கே வர மாட்டாங்க. ஏன்னாடே அங்கே போனால் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது, அது இல்லை இது இல்லை, கைராக உழுகலை, அது உழுகலை, இது உழுகன்னு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, அதனால் அந்த பேங்க்குக்கு போகாதீங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நான் சொல்கிறது என்னென்னா 2 விஷயம் ஏற்கனவே சொன்னால் 2 விஷயம். ஒன்றா அந்த மிஷினை மாற்றுங்க, அது மாதிரி இருந்தால் புது மிஷினை நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வேறு மாற்று வழி இருந்தால் அதை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க, அதை கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வந்தீங்கன்னா கஸ்டமர் கஷ்டப்பட மாட்டாங்க, ஈஸியாக அவங்க உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. உங்களுக்கும் நல்ல பேர், கஸ்டமரும் கஷ்டப்படாமல் இருப்பாங்க. செக்யூரிட்டின்ட்டு செக்யூரிட்டி லைனை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆஸ்பெக்ட் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கஸ்டமர் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு யார் பார்ப்பாங்க சொல்லுங்கள்? கஸ்டமர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணணும். அதுக்கு வேறு ஒருத்தவங்க வந்து பண்ண முடியாது. என்ன குற்றம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க தயவுசெய்து. நிறைய பேர் அது மாதிரி நினச்சிக்கிறாங்க. பேங்க்கில் ஏதாச்சும் தப்பு நடந்தாவோ டிலே நடந்தாவோ ஏதோ தவறாக இருந்தாவோ அதை நம்ம சுட்டி காட்டினா பேங்க்கில் இருக்கிற அதிகாரிகள் என்ன நினச்சிக்கிறாங்க, ஸ்டாஃபும் கூட அப்படி நினைக்கிறது இல்லை. அதிகாரிங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவன் பேங்க்காரங்களை தப்பு சொல்கிறான், இவன் பேங்க்காரங்களை திட்டிகிட்டே இருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறாங்க. யாரையும் திட்டணும்னு எனக்கு என்னங்க, அதெல்லாம் இல்லை. மக்களுக்கு முடிஞ்சவள நம்ம சேவை செய்யணும், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறோம், சேவை செய்யணும். அதனால தான் நான் இந்த வீடியோவெல்லாம் போட்டுட்ருக்கேன். இதில் என்ன எனக்கு லாபம் வருதுன்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை. மக்களுக்கு நான் பேங்க்கில் ஒர்க் பண்ணும்போது மக்களுக்கு என்ன சர்வீஸ் பண்ணணும் அந்த சர்வீஸ் நான் இன்னும் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். அந்த சர்வீஸை மக்களுக்கு இன்னும் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ பேங்க்கில் இருந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன், இப்போ வீடியோ மூலமாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்ச சர்வீசஸ் சேவையாக செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஸோ இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் நான் ஒரு கன்னியாகுமரியிலேருந்து என்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறேன், இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குது சார், இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வழி இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்றாரு. புதுசாக எனக்கு தெரிஞ்ச வழி எதுவும் இல்லை. அதனால் ஜோனல் ஆஃபீஸை நான் கன்சல்ட் பண்ணேன். அவங்க மேலே இடத்துல கன்சல்ட் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சயின்டிஃபிக் டெவலப் ஆக நாமளும் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் மக்களை கவர முடியும், மக்களுக்கு சர்வீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ரேகையை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். வயசானவங்களுக்கு ரேகை வைக்க முடியலைன்னா, ரேகையை அதை ரீட் பண்ண முடியலைனாக்கா, ஸ்கேனர் ரீட் பண்ண முடியலனா அதுக்கு மாற்று வழி என்ன இருக்குதுன்னு 1-2 வழியை கண்டுபிடிங்க. அந்த வழியை மக்கள்கிட்ட பப்ளிஷ் பண்ணுங்கள், மக்கள்கிட்ட பிரபலப்படுத்துங்க. ஸ்டாஃபுங்கிட்ட அந்த வழியை நீங்கள் பின்பற்றுங்கன்னு சொல்லுங்கள். ஸ்டாஃபுங்கிட்ட இது மாதிரி பண்ணுங்கள், மாற்று வழியை பின்பற்றுங்கன்னு சொல்லுங்கள். அப்படி சொன்னிங்கன்னா உங்களுக்கும் நல்லது, கஸ்டமருக்கும் நல்லது, எங்கள் மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. ஒரு நல்ல விஷயத்தை சொன்னோம் அப்படின்ற ஒரு மன திருப்தி இருக்கும். ஸோ நீங்கள் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். மக்களுக்காக சொல்ல மாதிரி இந்தியன் பேங்க் உங்களது பேங்க் அப்படின்ற ஒரு வாசகம் உண்டு. ஸோ மக்களுக்காக நீங்கள் இந்த சர்வீஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணிங்கன்னா சந்தோஷப்படுவேன். நன்றி, வணக்கம்.